Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வெற்றிவேல் முருகனுக்கு. அங்கிருந்து பார்த்தா நாங்க தெரியும், இங்க இருந்து பார்த்தா நீங்களும் தெரியுவீங்க. எல்லாருடைய கையும் உயர்ந்திருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களே, இந்து முன்னணி பேரியக்கத்தின் தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம்ஜி அவர்களே, தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், நம்ம எல்லாருக்கும் என்ன வயதாக இருந்தாலும் நமக்கு அவங்க தான் அக்கா, வானதி அக்கா அவர்களே, மறக்க முடியுமா அப்படின்னு ஒரு வாசகத்தை தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்திருக்கோமா? பல நேரத்தில் செவுர்ல எழுதியிருப்பாங்க, மறக்க முடியுமா. அவன் எழுதினது டிசம்பர் 6. ஆனா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிப்ரவரி 14. எதற்காக இந்த பிப்ரவரி 14? வீர சிவா, வீர கணேஷ், சசிகுமார், செல்வராஜ், டிகாராம், வாத்தியார் சண்முகம், முருகன், ஜெகநாதன், பூசாரி மணி, ரவிசங்கர், ரங்கராஜ், முருகேசன், ரங்கநாதன், ராஜேஷ், சீதாலட்சுமி, சபரிநாதன், இவர்கள் மட்டுமில்ல, புல்வாமாவில் இறந்து போன ராணுவ வீரர்கள், இன்றைய தேதியில 28 ஆண்டுகள் 1998 இறந்து போன 58 பேருடைய ஆன்மாவை நாம் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய தினம் இந்த பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 ஒரு அன்புக்கான தினம். ஆனா அன்புக்கான தினத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? புல்வாமா தாக்குதல், கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு. பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடுதோ அங்க எல்லா இடத்திலையுமே பயங்கரவாதமானது தலை தூக்கி கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க பயங்கரவாதம் என்பது இஸ்லாமியருடைய ஒரு கோட் மாறிடுச்சு. இன்றைக்கு இல்ல, ஆண்டாண்டு காலமாக, பல நூற்றாண்டுகளாக பயங்கரவாதம் என்பது அவளுடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. சாதாரணமா யோசனை பண்ணுங்க, ஒரு ஆளை ஒருத்த கொலை பண்ணிட்டா, அந்த ஒரு ஆளை கொலை பண்ணவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. 2 பேரை 3 பேரை எவனோ ஒருத்த கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆனா 58 பேரை குண்டு வச்சு சாவடிச்சிருக்கான். அதுல கொஞ்சம் பேரை கைது பண்ணா, அதுல கொஞ்சம் பேருக்கு ஆயுள் தண்டனை. ஆனா வருத்தமான விஷயம், ஒரு ஆளுக்கு கூட தூக்கு தண்டனை கொடுக்கலைங்க. ஒரு ஆளுக்கு கூட தூக்கு தண்டனை இல்லை. இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் என்ன தமிழ் பாரத நாடு முழுக்க என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? பயங்கரவாதம் பண்ணவனை கவலைப்படாத, அவனை நீ சும்மா ஜெயில போடு, வெளியில விட்டுடு. இந்த விஷயத்தை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால பயங்கரவாதிகளுக்கு என்ன தோணுது? நாம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. திருப்பரங்குன்றத்தில் சட்டம் கோர்ட்டு சொல்லுது, என்ன சொல்லுது கோர்ட்டு? அங்க ஒரு ஆள் ஜட்ஜி சொன்னாரு, சாமிநாதன், அதை ஒத்துக்கல. 2 பேர் ஜட்ஜி, எல்லாரும் சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது என்ன காட்டுது? பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய அந்த இடத்துல இனி நாம எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டையும் மதிக்க தேவையில்லைன்னு ஆயிட்டு இருக்கு.
இந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப ஆபத்தான சிந்தனை. பயங்கரவாதம் என்பது நியாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டா என்ன சொல்றாங்க? இந்துக்கள் அயோத்தியில பிரச்சனை பண்ணதுனால தான் நாங்க இந்த மாதிரி செயல் பண்ணோன்றாங்க. ஏங்க 1990 அயோத்தியில ஒரு சம்பவம் நடந்தது. 1992 டிசம்பர் 6 அந்த பழைய கட்டடம் இடிக்கப்பட்டது. ஆனா வீரத்துறவி ராமகோபாலன்ஜி வெட்டப்பட்டது எந்த வருஷம்? 1984. 1984க்கும் 1990-92க்கும் 6 வருடம் 8 வருட வித்தியாசம். எங்களுக்கே அயோத்தி எங்க இருக்குன்னு தெரியாது. அயோத்தி தெரியும், ராமர் பிறந்தாரு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுன்னு இந்துக்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது 86, 88, 90. ஆனா நீ 1984 பாட்சா ராமகோபாலன்ஜியை பின்தொடர்ந்து போய் மதுரையில வெட்டியிருக்காரு. அப்படி சொன்னா நீங்க இதை வச்சு செய்யல. இந்துக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, இந்து இயக்கங்கள் வளரக்கூடாது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த கோயம்புத்தூரை பொருளாதார மண்டலத்தை உடைக்க வேண்டும். கோபால்ஜியை வெட்டினவரா இருக்கலாம், அல்லது கோவை குண்டு வெடிப்புக்கு காரணமாயிருந்த பாட்சாவை ஜெயில போட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரியுங்களா? 135 தடவை பாட்சாவுக்கு பரோல் கிடைச்சிருக்கு. 135 தடவை. 135 தடவை அவர் வெளியில இருந்திருக்காப்ல. அப்படின்னு சொன்னா அவர் உள்ள இருந்த நாள் எத்தனை, வெளியில இருந்த நாள் எத்தனை? 1993 RSS அலுவலகம் குண்டு வெடிக்குது சென்னையில. அதற்கு சில வருடங்கள் கழித்து இந்து முன்னணி அலுவலகம் குண்டு வெடிச்சு தகர்க்கப்படுது. யாரது? இமாம் அலி, ஐதர் அலி. இந்த மாதிரி நீங்க இன்றைக்கு டிவியில, பேப்பர்ல எல்லாத்திலையும் பாருங்க. எங்கேயாவது பயங்கரவாதம் இருந்ததுன்னு சொன்னா பேப்பர்ல நாம பார்க்கணும், டிவியில பார்க்கணும். இதற்கு காரணம் யாருன்னு. கொஞ்சம் முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு ஊர்வலம் நடந்திருக்கு. ஜனவரி 25, 28. எதுக்காக ஊர்வலம் தெரியுமா? பழனி பாபாவுடைய நினைவு தினத்துக்கு ஊர்வலங்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது, அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே மாதிரிதான் தொடர் குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த பாட்சாவுடைய இறந்ததுக்கு அவருடைய ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது. ஆனா என்ன விஷயம்? RSS கட்டுப்பாடான ஊர்வலம் நடத்துறோம்னு சட்டப்படி போய் கேட்டாலே அனுமதி இல்லை. அப்படி கோர்ட்ல போய் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா இந்த சந்தில போ, அந்த சந்தில போ. இப்போ கேரளால ஒரு பெரிய கும்பமேளா நடந்தது. திருநாவாய் கும்பமேளா. நம்ம திருமூர்த்திமலை அங்கிருந்து புறப்பட்டது. தமிழக அரசாங்கம் தடை செய்தது. ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு விநாயகர் ஊர்வலத்துக்கு கட்டுப்பாடு. முருகனை எடுத்துக்கிட்டு நாங்க வேல் பூஜை செய்யறோம்னா அதுக்கு தடுப்பு. எந்த கோயில்ல வேல் பூஜை செய்ய அனுமதி இல்லைன்ட்டான். ஆனா பழனி பாபாவுடைய அந்த ஊர்வலத்துல என்ன நடந்தது தெரியுமா? படை வருகுது பார், வருகுது பார். இமாம் அலி படை வருகுது, பழனி பாபா படை வருகிறது, பாட்சா படை வருகிறது. இந்த கோஷத்தோட போயிருக்கோம். கோயில்ல நீங்க பூஜை பண்ண போய் மணி அடிச்சா உடனே உள்ள பிடிச்சு போட்டுருவான். நீங்க தேங்காய் உடைக்க போனா உள்ள பிடிச்சு போட்டுருவான். திருப்பரங்குன்ற மலையில தீபத்தில் விளக்கேத்தணும் முருகான்னு சொல்லி செதறு தேங்காய் உடைக்க போன நம்முடைய இயக்க பொறுப்பாளர்கள் தேங்காவை கையை தூக்குனவனே பிடிச்சுட்டான், உடைக்காத தேங்காவை. ஆனா சிலிண்டர் வச்சு கார் குண்டு வெடிப்பு நடத்தினா அவனுக்கு மறுநாள் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி அரசாங்கமே கூட நடத்திடும். சைக்கிள்ல குண்டு வச்சா அவன் பெரிய ஆளு,
புக்கில் குண்டு வச்சா பெரிய ஆளு, பைக்கில் குண்டு வச்சா பெரிய ஆளு, போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு வைக்கிறவன் பெரிய ஆளு, கார்ல குண்டு வைக்கிறவன் பெரிய ஆளு. என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டை பாகிஸ்தானா மாத்துறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் நாம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். 1998 தானங்க குண்டு வச்சது. இப்ப என்னங்க நடக்குது? இல்ல, கொஞ்ச நாள் இடைவெளி விட்டான். கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல கோயிலுக்கு வாசல்ல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான குண்டு சிலிண்டர் வச்சிருந்தான். சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னா இந்த குண்டு வெடிப்பு எதற்காக? இந்த குண்டு வெடிப்பு தெரியுமா? மீண்டும் ஒத்திகை பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர். கேரளாவில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்துக்கும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்துக்கும் ஒரு மையமான ஊராக கோயம்புத்தூர் வச்சிருக்கான். கோயம்புத்தூர் ஒரு பயங்கரவாதிகளுடைய ஹப்பா மாறி இருக்கு. ஆகவே எப்பயோ நடந்ததுக்கு இன்றைக்கு நாம புஷ்பாஞ்சலியும் வீர அஞ்சலியும் செலுத்துறோம். அப்படி என்ற நினைவு மட்டும் நமக்கு தேவையில்லை. மீண்டும் இந்த கோயம்புத்தூரையும் தமிழ்நாட்டையும் மீண்டும் அவர்கள் இது பண்றான், ஒரு ட்ரையல் விட்டு பார்த்துட்டு இருக்கான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்குது. சனாதனத்தை பத்தி கேலி பண்ணுவான், திருமணத்தை பத்தி கேலி பண்ணுவான். நான் இத்தனை கோயில் இடிச்சிருக்கேன், இருந்தாலும் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியுங்கிறான். கோடிக்கணக்கான ஊழல் பண்ணிருப்பான், ஜெயில இருந்து வந்திருப்பான், அவனுக்கு 10-15 தொகுதி பொறுப்பாளர் அறிவிச்சிருப்பாங்க. அதுவும் கோயம்புத்தூருக்கு. ஆக திராவிட அரசாங்கம் என்ன நினைக்குது? இந்துக்கள் என்ன பண்ணாலும் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு முஸ்லிம்கள் ஓட்டு கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த எண்ணத்தை நாம மாற்ற வேண்டும். நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும், ஹிந்து என்பது அறிவியல் பூர்வமானதுன்னு புரிய வைக்கணும். நீங்க மற்ற மதத்துடைய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பைபிள்ல சொல்லிருக்கு, பழைய ஏற்பாட்டுல பூமி தட்டைன்னு சொல்லிருக்கு. நாம சொல்றோம் பூகோளம். அறிவியல் பூர்வமான விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு புரியாதனால மதம் மாறி போய்கிட்டு இருக்கு. இந்த மத மாற்றத்தை நாம வேறடி மண்ணும் இல்லாமல் தடுத்தால் மட்டுமே இந்த நாடு உலகத்துக்கு விஸ்வகுருவாக மாறும். நம்ம கோயிலுக்கு போறோம், ஏதோ அந்த 9 சாமியும் நவகிரகத்தை சுத்திட்டு வரோம். இதை கும்பிட்டா எனக்கு சனி இல்ல, சனி தோஷம் நீங்க நினைச்சிட்டு இருக்கான். இந்த கிரகம் தான்ப்பா மேலையும் 9 கிரகமா இருக்கு, அந்த கிரகத்தை தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க. பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு உலகம் அமைந்திருக்குன்னு இந்துத்துவம் சொல்லுது. இதை எவனுமே மற்ற மதத்துக்கார ஏத்துக்கல. அப்படிப்பட்ட சயின்ஸ நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் பொட்டு வைக்கிறோம், ஏன் திருநீர் வைக்கிறோம்? எல்லா விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். தாய்க்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கோமாதாவை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம், நம்ம அவுரங்கசீப்பை கூட ஒத்துக்கலாம் போல இருக்குது, ஸ்டாலினை ஒத்துக்க முடியாது. 200க்கும் மேற்பட்ட கோயில்களை இடிச்சிருக்கான். கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி திருப்பூர் நடந்த கோயில் இடிப்பு, காடேஸ்வரா சுப்பிரமணியஞ்சிய தள்ளி விட்டு போலீஸ்காரர்கள் செய்த அராஜகம், இது அத்தனையும் நாம பார்த்திருக்கோம். ஆகவே இந்த 98ஓட இந்த சம்பவம் முடியவில்லை. ஹிந்துன்னு சொன்னா பரந்த மனப்பான்மை தாங்க. ராமகோபாலஞ்சி தெளிவா சொல்லியிருக்கார், ஒரு கன்னத்தில் அறைந்தால். அவர் சொன்னதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே நாம ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இந்துக்கள் யாரை கொண்டு வந்தா இந்து சமுதாயத்துக்கு நல்லது, இந்து கோயில் காப்பாற்றப்படும், இந்து தர்மம் எழுச்சி பெறும், தமிழ்நாடு பாரத நாட்டிலேயே ஒரு முதன்மையான இந்து தர்மமான மாநிலமாகணும்னு சொன்னா வரக்கூடிய தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியும்
பாரதிய ஜனதா கட்சியின் துணையோடு இருக்கிறவர்களை நாம் கொண்டு வரணும். வெறுமனே இந்த நிகழ்ச்சிக்கு வரல, இந்த தொடர்ந்து இந்த விஷயத்தை இப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து இயக்கங்களுக்கு மட்டுமில்ல, அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.